ஃபர்ஸ்ட் மெசேஜ் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஷ் அப்படின்ற ஒரு ட்ரிபிள் இ படித்த ஒரு இன்ஜினியரிங் படித்தது தான் இங்கே பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா மாடு வளர்ப்பில் ஈடுபட்டிருக்காருங்க. அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படிங்க நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சு எப்படிங்க மாடு வளர்ப்பில் ஈடுபட்டீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, முன்னாடி பெரிய பெரிய கம்பெனிலாம் சொல்கிறாங்க, சென்னையில் பெரிய கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அங்கே வந்து வருமானமும் அந்த அளவுக்கு இல்லை, பயங்கர மன உளைச்சல் அப்படின்ற காரணத்தை என்ன பண்ணிருக்காரு, அவங்களோட மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க, அதிலே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்ருக்காரு. இப்போ அவர் மாட்டு பண்ணை அவர் தான் வந்து பராமரிச்சிட்ருக்காரு. ஒரு 22-25 மாடு வச்சுட்ருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட பண்ணை பார்த்திங்கன்னா கரெக்டாக காஞ்சிபுரத்தில் மெயின் ரோட்லேயே இருக்குங்க. அது ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னொன்று 4 ஏக்கர் அங்கேயே இருக்கிறதுனால மாட்டு தீவனங்கள் கிடச்சிது. அந்த 22 மாடு இருக்குல்ல, அது தேவையான உரங்களும் வந்து இவங்களே வந்து சேர்த்து வச்சு இவங்களோட பண்ணைக்கு பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு உர செலவு மிச்சம். எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட துணைவியார் அவருக்கு வந்து உதவி பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க துணையார் வந்து பயாலஜி படிச்சுட்டு இருந்தாங்களாம். கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் எதனா பண்ணணும், அது சம்மந்தப்பட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா. அப்போ வந்து வெட்டினரியில் ஓப்பனிங் இருக்கவே வந்து அப்படியே அந்த வெட்டினரி சார்ந்த விஷயங்களும் படிச்சிருக்காங்க. இப்போ அவரும் ஒரு துணையாரும் சேர்ந்து தான் வந்து இப்போ இந்த மாட்டுப்பணியை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து அவங்க துணையார் வந்து அவருக்கு கூட இருக்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் ஆலோசனைலாம் சொல்கிறதுனால அவங்க மாட்டுப்பணியை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. மேலும் நிறைய தகவல்கள் அவங்க சொல்கிறாங்க. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் ராஜேஷ், என் பேர். நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்கே இதுதான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணை வச்சுருக்கேன், மாட்டு பண்ணை வச்சுருக்கேன். மாடு மட்டும் தான் பண்ணுறீங்களா? மாடு, ஆடு, கோழி வச்சுருக்கோம். இப்போ கோழியும் ஆடும் சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையில் இல்லை, மாடு மட்டும் தான் வச்சுருக்கோம். என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? என்ன காரணம்? பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்திருக்கேன். படிச்சு வேலைக்கு போனீங்களா? போயிருக்கேன். நான் எங்கே போனீங்க வேலைக்கு? நான் நிசானில் ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஹெச்எல் ஒர்க் பண்ணியிருக்கேன், ராணியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராணியில இருந்தீங்களா? ராணியில பெரிய கம்பெனி ஆச்சு ராணியில. அதுக்கு விட்டு வர காரணம்? கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த லைஃப் செட் ஆகல, ஷிஃப்ட்டு போகிறது. அதனால ஆமாம், இதில் சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நாங்கள் மாடெலாம் வச்சில்ல, ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் இதில் வந்துட்டோம். நான் எத்தனை ஏக்கர் நல்லா இருக்கும் உங்களுக்கு? இங்கே ஒரு 4 ஏக்கரா. இது 4 ஏக்கர்ல விவசாயம் பண்றீங்க, கால்நடை பண்றீங்க, ஒருங்கிணைந்த பண்றீங்க. ஒருங்கிணைந்த. எத்தனை மாடு பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கு, ஒரு 20 மாடு கிட்ட இருக்கு நம்ம கிட்ட. எல்லாம் என்ன ரகம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாட்டு ரகமா? இல்ல, எல்லாமே கிராஸ் பிரீட் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாட்டு ரகம் பண்ணலையா நீங்க? இல்ல, பண்ணல. அது பண்ணல. ஏன், என்ன காரணம்? பிஸ்னஸா பண்றதுனால அது நம்மளுக்கு பண்ண முடியாது, செட் ஆகாது. அதனால பண்ணல. மாடு வளர்ப்பு எத்தனை வருஷமா பண்றீங்க? ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஆரம்பத்துல எத்தனை மாடு வாங்குனீங்க நீங்க? ஆரம்பத்துல ஒரு மாடு தான் வாங்கணும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும். சரி, இப்போ மாட்டு பண்ண அமைக்க முடிவு பண்ணுவோம். இதுக்கு ஷெட் எதனா தனியா அமைச்சிங்களோ? ஆமா, தனித்தனியா போட்டோம் நாங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டோம். எப்படி ஷெட் அமைச்சிங்க சொல்ல முடியுமா? அது எப்படின்னா புரியல. ஷெட் அமைக்கிறதுக்கு எவ்வளவு இடம் வேணும், இந்த ஓடு தான் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி? இல்ல, அதெல்லாம் இல்ல. எங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நாங்க யூஸ் பண்ணிட்டோம். இங்கே இருந்துச்சு எல்லாமே. இந்த மூங்கில்லாம் மட்டும் வாங்கணும் வெளியில. அது கூட ரொம்பலாம் வாங்கல. எங்க கிட்ட என்ன இருந்ததோ அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இதுவாக தான் போட்டோம். மொத்தமா போடலை. நாங்க ஒவ்வொரு ஷெட்டாக தான் போட்டுன்னு வந்தோமே தவிர ஒரே டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எதுவும் இல்லை. ஆரம்பத்தில் என்ன மாடு வாங்குறீங்க? ஆரம்பத்தில் நாங்கள் நாட்டு மாடு தான் ஒன்று வாங்கினோம், குழந்தைக்காக தான் ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் கறக்கல, அது செட் ஆகல மாடு. அது கறவைக்கு நிக்கல அது. அதனால அதை அப்படியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாடு தான் ஃபர்ஸ்ட் வாங்கினது நாங்கள். கீர் இது ஒரு 3 வருஷம் கிராஸ்ல தான் வரும். சிந்தும் கீரும் கிராஸ்ல தான் வரும். இது இங்கே தான் லோக்கல்ல தான் வாங்கணும். நாங்கள் இது 60,000 ரூபா கொடுத்து வாங்கணும். 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் 3 வருஷம் இருக்கு. பேர் எதுனா இருக்கா? இல்ல, இது பேர் எதுவும் இல்லை. இது பேர் கீருன்னு கூடுவோம். ஆனா கீர் கிடையாது இது. ஆனா கீருன்னு தான் சொல்லுவோம். இது 2வது இப்போ இது பண்ணியிருக்கு. டெலிவரி கொடுத்துட்டு இப்போ 3 மாசம் ஆயிடுச்சு. 2மே பொட்டக்கண்ணு தான் போட்டது. இது நல்ல மாடு. இது ஆரம்பத்துல இருந்து இது மட்டும் நாங்க மாத்தாம எப்படியே வச்சிருக்கோம். இந்த ஒரு மாடு மட்டும். என்ன காரணம்? இது எங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல பயந்து இருந்தோம். நாங்க ஆள் சைஸ் எல்லாம் பார்க்கும்போது வாங்க தேவையில்லைன்னே முடிவு பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டோம். வந்துட்டு திரும்பி ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு திருப்பி போயிட்டு வாங்கி ஆகணும்னு கட்டாயத்துல இதை போய் வாங்கிட்டு வந்தோம். எப்படி இருக்கும்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா முதல்ல கொஞ்சம் இதுவா தான் இருந்துச்சு, துருன்னு தான் இருந்துச்சு. இப்ப நல்லா செட் ஆயிடுச்சு. அதெல்லாம் எதுவும் கிட்ட கிடையாது. ஆரம்பத்துல அப்படி கிடையாது. மாடை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பண்ணும்போது இதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டோம். நாங்க பயந்துட்டோம். இப்ப எவ்வளவு பரவாயில்ல. இவர் இப்போ ரொம்ப செட் ஆயிட்டாரு வீட்டுல.
எவ்வளோ இது பால் தருதுங்க டெய்லி? இது இப்போ கண்ணு போட்டு ஒரு 8-7 கறந்தது. இது இப்போ ஒரு 5 நாள் தான் கறக்குது. ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு இப்போ கறந்துட்டு இருக்குது. இப்போ செனை போட்டிருக்கோம். செனை நின்றுச்சான்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல நாங்க. செனை எப்படி ஊசி தரணும்? ஊசிலையும் போடுவோம். எங்ககிட்ட சேங்கன் ஒன்று காலை ஒன்று இருக்கு, சின்ன இதுதான் இருக்கு, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள். இது காலையில ஒரு 5 லிட்டர் கிடைக்குமா? 5 லிட்டர் கிடைக்கும். ஈவினிங்ல ஒரு 4.5 லிட்டர் கிடைக்கும். 4-4.5 லிட்டர் கிடைக்கும். இப்போ 20 மாடு வச்சிருக்கீங்க. இந்த 20 மாடுக்கு தீவனம் அப்படின்னும் போது எப்படி தீவனம் எப்படி நீங்க கொடுக்குறீங்க? பச்சைப்புல் கொடுக்குறோம் நாங்க, வைக்கோல் கொடுக்குறோம். என்ன பச்சைப்புல்னா என்னென்ன? கோ4, கோ5, கோ3, சூப்பர் நேப்பியர், ரெட் நேப்பியர், இதெல்லாம் கொடுக்குறோம் நாங்க. அதை எப்படி கொடுப்பீங்க? அப்படியே அறுத்து அப்படியே போட வேண்டியது? அறுத்து அப்படியே போட வேண்டியதுதான். எல்லாமே சாப்பிட்டுடுதுங்க. நம்ம மாடு வந்த புதுசுல தான் கொஞ்சம் சாப்பிடாதுங்க. மற்ற மாடு சாப்பிட்றத பார்த்து ஒன்று ஒன்றா சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த தண்டு எல்லாம் வேஸ்ட் பண்ணாது, அந்த கட்டையெல்லாம் கூட சாப்பிட ஆரம்பிச்சிடும் நல்லா. சில பேர் வெட்டி போடுவாங்க, அதனால இல்ல வெட்டி போட்டோம். நாங்களும் மிஷின்லாம் வச்சிருக்கோம். அது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் செட் ஆகல, அதிகமா இருக்கு. அதனால இப்படி போட்டாவே சாப்பிட்டுறாங்க. அதனால அப்படியே போட்டுருவோம் நாங்க. இங்க இருக்கிற மாடு பேர் எதுனா வச்சிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் பேர்ல எதுவும் கிடையாது. இல்ல, இந்த அம்மா பேர் மட்டும் லக்ஷ்மி. ஏன் அவங்களுக்கு? அந்த அம்மா கொஞ்சம் வந்த புதுசுல பல்கா இருந்தாங்க, வைக்கணும்ன்றதுனால வச்சோம். அவங்க ஆமா, அந்த அம்மாவுடைய பொண்ணு பேர் வந்து துர்கா. இப்போ காமிச்செல்லாம் பேசிட்டு இருந்தால, அது பேர் வந்து அவங்க பொண்ணு பேர் வந்து துர்கான்னு வச்சிருக்கோம். இந்த அம்மா பேர் லக்ஷ்மி. அது சடனா தோணுச்சு வீட்டுல. இல்ல, இதெல்லாம் வாங்கின மாடுதான் நாங்க. இதெல்லாம் கூட இப்ப நான் உட்கார்ந்தேன்னா கம்முன்னு இருக்கும், கறக்கிறதுக்கெல்லாம் ஆள் மாத்தி கறக்க முடியாது, அவ்வளவுதான். இதெல்லாம் முட்டெல்லாம் முட்டாது, உதைக்கும் கறக்கிறதுக்கு. மீது யாருன்னா உட்காந்தாலும் யாரு கறக்குறாங்கன்னு உட்காந்து திரும்பி பார்க்க மாடு. அடர் தீவனம் கொடுக்குறோம் நாங்க. இல்ல, அடர் தீவனம் போட்டா தானே கொஞ்சம் பால் கிடைக்கும் உங்களுக்கு. ஆமா, அதனாலதான். இருக்கிற பாக்கி மாடு பார்க்கலாம். பார்க்கலாம். இப்போ சீசன் வந்து நமக்கு 3 சீசன் இருக்கு. சீசன் இருக்கு, மழை சீசன், குளிர் சீசன். அப்ப அந்த சீசன்ல எப்படி மாடு இருக்குதுன்னா தனியா எதனா பராமரிக்கிறதுனா உண்டுங்களா? வெயில் சீசன்ல மட்டும் மாடு வெளியில கட்ட முடியாது. குளிர் சீசன்லாம் வந்து ஓடி போய் கட்டுவோம், மேயும் கொஞ்ச நேரம் மாடு மேயும். மற்ற இந்த வெயில் டைம்ன்றதுனால மாடு எங்கேயும் கொட்டா விட்டு வெளில போறதில்லை, உள்ளே வச்சிருக்கோம் நாங்க. வெயில்ல போயிட்டு வந்தாவே பால் கறக்காது மாடு. வந்து ஒரு மாடு வந்து அப்படிதான் ஓட்டி போயிட்டு நாங்க கட்டினது விழுந்து இறந்தே போச்சு மாடு. அதுல இருந்து வெயில்ல போன வருஷம் இந்த டைமுக்குலாம் அது செனையா வேற இருந்துச்சு, ஒரு 6 மாசம் செனையா வேற இருந்துச்சு. அதுல இருந்து கறக்கிற மாடுலாம் எதுவுமே கட்டுறது கிடையாது. கட்டுறதா இருந்தாலும் கண்ணுக்குட்டிங்க, கறக்காத மாடுங்க மட்டும் தான் கட்டுறது. இல்ல இல்ல, வாங்கின மாடு தான், எல்லாமே வாங்கின மாடு தான். இங்க வந்து போட்டது, வரும்போதே போட்டது. குட்டி பிறந்தா பராமரிப்புன்னு எதனா ஒண்ணு இருக்கா? இப்படி பராமரிக்கணும், அப்பதான் குட்டி வந்து நம்ம பாதுகாப்பா எடுக்க முடியாதுன்னா இருக்கா? டிவார்மிங் பண்ணணும் கரெக்டா. அது எப்படி பண்ணணும்? மாசம் மாசம் பண்ணணும் கரெக்டா. அது பண்ணிட்டு வரணும். ஃபீடு கொடுக்கணும், பால் கொஞ்சம் கொடுக்கணும். இந்த அம்மா தான் துர்கா, அதோட கண்ணுட்டி. அதோட கண்ணுட்டி. விற்பனை அப்படின்னும் போது நீங்க பாலாத விற்பனை மதிப்பு கூட்டி தான் பண்றீங்களா? இல்ல, நாங்க பாலா தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். பன்னீரும் போட்டோம். அது டைம் நம்மளுக்கு செட் ஆகாததுனால, ஒரே ஆளா பண்றதுனால நம்மளுக்கு செட் ஆகல. அதனால டைம் இதுலயே கரெக்டா இருக்கு. கமிட்மெண்ட்லாம் இருக்கு கொஞ்சம், அதனால இதுவே கரெக்டா போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த 4 வருஷத்துல மாடு வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாடு வளர்ப்புல இந்த நிறைய டெக்னாலஜி, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது? ஆமா, யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிறதே. நம்ம மிஷினரிலாம் கூட வாங்கினதுலாம் எல்லாமே வந்து யூடியூப்ல பார்த்து தான் கத்துக்கினது. ஆமா, எங்க மிஸ்ஸஸும் பாத்தீங்கன்னா இப்போ எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க, பயோடெக்னாலஜி முடிச்சிருக்காங்க. என் கூட தான் இப்போ இருந்தாங்க கூட. இப்போதான் ரீசெண்டா இவங்களுக்கு இப்போ ஜாப் கிடைச்சு இப்போ போயிட்டு இருக்காங்க, காட்டுப்பாக்கம் போயிட்டு இருக்காங்க. வெட்டினரியில தான் ஒர்க் பண்றாங்க. இதுக்காக படிச்சீங்களா நீங்க? இல்ல, பயோடெக்னாலஜி ரிசர்ச் லைன்ல போகணும்னாவே, ரிசர்ச்ல என்ன ஓப்பனிங் இருக்கும்போது பார்க்கும்போது வெட்டினரியில இருந்தது. நான் மேரேஜ் பிஃபோரா எம்விசியில் ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி இப்போ ரிசர்ச் ஸ்காலரா இங்கே ஏஐடபிள்யூசிலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வண்டலூர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ இங்கே ஓப்பனிங்கில் இங்கே செலக்ட் ஆகி இப்போ இங்கே ரிசர்ச் ஸ்காலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் சைட்லேருந்து இந்த உங்கள் பண்ணைக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க?
என்னால் எவ்வளோ காலையில் வந்து என்னால் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு தான் போவேன். ஏன்னா இங்கே மேன் பவர் எதுவும் இல்லை நம்மளுக்கு. பேசிக்காகவே ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் யாரும் மேன் பவருக்கு யாரும் ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் காலைல வந்து அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த ஷெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இதுவும் இருக்குது, ஹை ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணுறோம் க்ளீனிங்க்கெலாம். ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபீட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போவேன். ஈவினிங் ஃபுல்லாக இவங்க பார்த்துப்பாங்க. சாட்டர்டே சண்டேல டிவார்மிங், கண்ணுக்குட்டிலாம் டிவார்மிங் தருவோம். மிச்சம் இருக்க ஒர்க்லாம் பார்த்துப்போம். இப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்களா, அது சார்ந்த விஷயங்கள் இதில் எதனா பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். அதுதான் கேட்குறேன். இங்கே அங்கே இதுவில் வந்து தனுவாஸில் வந்து நிறைய சப்ளிமெண்ட்லாம் இது பண்ணுறாங்க மாட்டுக்கு, ஆட்டுக்கு, கோழிக்கு. அதெல்லாமும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிராண்ட் யூஸ் பண்ணுறோம், தனுவாஸ்க்கு கிராண்ட் யூஸ் பண்ணுறோம், மினரல் மிக்சர் யூஸ் பண்ணுறோம். கிராண்ட் யூஸ் பண்ணும்போது மில்கோட ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம மற்ற கம்பெனிலாம் போகும்போது கிராண்ட்டு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. மீத்தேன் ப்ரொடக்ஷனும் அனிமலில் வந்து மீத்தேன் எமிஷன் வந்து அதிகமாக இருக்கும். கவுல மீத்தேன்ற ஒரு கேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மீத்தேன் கேஸ் உற்பத்தி பண்ணுறது கவுலே உற்பத்தி ஆகும். அந்த கேஸ் வந்து கம்மியாகுது. பாலோட இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. கேட்குறது நிறைய விஷயம் பாருங்க. லாஸ்ட்டாக ஒரு கேள்வி, இப்போ இங்கே மாடுகளுக்கு அந்த கழிவுகள்லாம் இருக்குது, அதில் அதெல்லாம் சேர்த்து வச்சு உரமா எதனா பண்ணுறீங்களா? வரும். நாங்கள் வந்து எங்களோட இதுக்கே போட்டுக்கிறோம். எங்களுடைய லேண்டுக்கே நாங்கள் ஃபார்மிங் பண்ணுறதுனால நாங்கள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாமா போடுறதுனால அதுக்கெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் க்ரோத் அதெல்லாம் நல்லா இருக்குது. அது ரிசல்ட் கிடைக்குது. எங்களுக்கே கரெக்டாக போயிடுது. நாங்கள் வெளியில் யூரின்லாம் வந்து ஒரு டேங்க் வச்சு அதை ஸ்டோர் பண்ணி அதை வந்து பஞ்சகாவியா பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் அதை அதே இப்போ நிலத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். ஆமாம், நிலத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். சரி, இப்போ நான் கேட்டுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. பிஇ படிச்சுட்டு கணவன் மனைவியை வந்து பணியை பார்க்குறீங்க. பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட கழிவுகள் கூட வேஸ்ட் பண்ணாமல் அதையும் வந்து உரமாக்குறீங்க நேரத்துக்கு. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.